வணக்கம். இன்றைக்கு நம்ம டாக் வித் முத்தலீஃபில் விவாதிக்க இருக்கிற விஷயங்கள், 3ஆம் கட்ட தேர்தல் அறிக்கை அஇஅதிமுகவுடைய எடப்பாடியார் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதை தொடர்ந்து திமுக கூட்டணியில் பல்வேறு சர்ச்சைகள். நேற்று விஜயோட விஷயங்களில் சில விஷயங்கள் நம்ம பேச முடியாமல் போயிருச்சு. நம்மளுடைய இன்டர்வியூ டைமில் சில விஷயங்கள் பேச முடியாமல் இருந்துச்சு. அது மாதிரி பல விஷயங்கள் நம்ம இன்றைக்கி விவாதிக்க இருக்கிறோம். அதுக்கு முன்பாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. நீங்கள் திருப்பியும் கேள்வி கேட்டிருக்கீங்க. இந்த கேள்விகளும் நோட் பண்ணி இந்த வாரம் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் இந்த வருஷத்துக்குள்ளே முடிச்சிருவோம். இந்த வருஷத்துக்குள்ள நீங்கள் நீங்களும் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதில் நம்ம பார்க்குற மாதிரி. சரி, வணக்கம். வணக்கம். ஆனால் நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கு 78வது பிறந்த நாள் முன்னாள் முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு. இன்றைக்கு தமிழக அரசியலில் ஒரு முடிசூடா விஷயத்தில் ஒரு உச்சாரத்தை கண்டிப்பாக சொல்ல போனால் ஒரு அவங்களுக்கு என்ன ஒரு அங்கீகாரம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்கி வச்சு போனவங்க. அவங்க மாதிரியே பாணியை ஃபாலோ பண்ணுறதுக்கு பல பேர் இன்றைக்கு பெண்களாக இருக்கிற வரைக்கும் பலரும் முயற்சி பண்ணுறாங்க. ஒரு பெண்ணாக ஆணாதிக்கம் இருக்கிற சமுதாயத்தில், அதுவும் குறிப்பாக அரசியலுங்கிற மிகப்பெரிய ஒரு சமுதாயத்தில் ஆணாதிக்கம் இருக்கிறது. அதில் ஒரு பெண்ணாக அவங்களுடைய நேரத்தை எப்படி பார்க்குறீங்க? எல்லாரும் அந்த பக்கத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். ஒரு பெண்ணாக அவங்க அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஆனால் அதை தாண்டி அவர்கள் ஒரு தாயாக, ஒரு அம்மா அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி இந்த சமூகத்துக்கு அவங்கள அந்த சமூகத்தை சொல்லி பேசுனதெல்லாம் நடந்தது. ஒரு கட்டத்தில் ஆமாடா தான் என்ன இப்போ அப்படி பண்ணிட்டாங்க. ஆனால் இவர்கள் பொய் சமூக நீதி பேசிக்கிட்டு ஊரை ஏமாத்துறத விட அவர்கள் அந்த சமூகத்தை சொல்லணும். ஆனால் அடித்தட்டு மக்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் அதிகம் பண்ணியிருக்காங்க. திராவிட கட்சிகளுடைய அந்த தொடர்ச்சியாக அவங்க இருந்திருக்காங்க. எம்ஜிஆருக்கு பிறகு இந்த சமூகத்தை சேர்ந்த வந்தாங்க, அவங்களுக்கு தான் பண்ணுவாங்க. எதுவுமே இல்லை. ஜெயேந்திரரை கைது செய்தது தான் அந்த இதுலேயே உச்சம். அந்த போலீஸ் அதிகாரி எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு போய் சொல்லும் போது இவங்க எப்படி எடுத்துக்குவாங்களோ, நம்மளை பிடிச்சி திட்டுவாங்களோன்னு பயந்து போய் சொல்லும் போது அதில் என்ன யார் தப்பு பண்ணினாலும் நடவடிக்கை எடுங்கன்ட்டாங்க. அவர் அப்படியே அரண்டு போயிட்டாங்க. அந்த துணிச்சல் வேற எதுலையுமே நான் பார்க்கல. அதுக்கு ஒரு 2 மாதம் முன்னாடி தான் 2 பேரும் உட்காந்துருந்து வணங்கிட்டு வந்தாங்க. அப்போ அந்த மாதிரி தப்பு செய்கிறது யாராக இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். அதான் மேட்ரு. நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன் அப்படின்றது. அந்த மாதிரி ஜெயலலிதா அவங்க ஒவ்வொரு கட்டத்திலையுமே தன்னை நிரூபிச்சுக்கிட்டே வந்தாங்க. எப்போல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை வருதோ, எப்போல்லாம் கஷ்டம் வருதோ, அதுலேருந்து அதை விட 3 மடங்கு வேகமாக அவங்க நகர்றதை நான் பார்த்துருக்கேன். சினிமா துறையில் அவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்க நல்லா ஒரு பெரிய லாயர், சீனியர் கவுன்சில் ஆகணும்னு தான் ஆசை. ஜட்ஜாக இருப்பாங்க உண்மையிலேயே. அப்போ அவங்களுக்கு அது கிடைக்கல, சினிமா தள்ளப்படுறாங்க. ஆனால் சினிமாவில் ஏதோ 10ஓட 11 நடிகையாக இருந்துட்டு போகாமல் பேசப்படும் ஒருவராக மாறுறாங்க. எம்ஜிஆர் கூட 28 படம். அன்னைக்கு இருந்த முன்னணி நடிகர்கள் என் டி ராமாராவ், நாகேஸ்வர ராவ், ராஜ்குமார், பிரேம் நசீர், இந்த மாதிரி ஒரு பெரிய முன்னணி நடிகர்களோட பேன் இந்தியா லெவலில் நடித்ததை நம்ம பார்க்குறோம். தென்னிந்தியாவில் ஹிந்தி படம் கூட நடிச்சிருக்காங்க. தென்னிந்திய அளவில் அதிக சம்பளம் வாங்கின நடிகையாக அவங்க தான் இருந்திருக்காங்க 60-70களில். 70களுடைய 80களுடைய இறுதி, 70களுடைய தொடக்கத்தில் அவங்களுடைய லைஃப் கீழே இருந்து ஆரம்பிக்குது. சினிமா வாய்ப்புகள், இது பல பிரச்சனைகள், அரசியல் ரீதியான எம்ஜிஆர் கூடலாம் பிரச்சனை, வாழ்க்கையே ஒரு மாதிரி போகுது. கூட இருக்கிற அந்த டைமில் இருக்க வேண்டிய தாயாருடைய மறைவு, இந்த மாதிரி பல பிரச்சனைகள். ஆனால் அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தர் அடுத்த கட்டத்துக்கு நகர மாட்டாங்க. ஆனால் அதே மீறி துணிச்சலாக அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து அந்த தைரியம். 2வது இவங்களுடைய துறையே கிடையாது அரசியல். அதோட சொல்லியிருப்பாங்க பல தடவை, நான் அதுக்கெல்லாம் குயிட் பண்ணிட்டு போயிடலாமான்னு பார்த்தேன் அப்படின்னு. அப்போ இவர்கள் விருப்பம் இல்லாமல் தான் அந்த துறைக்கு வர்றாங்க. வரும்போதே போட்டி, இவங்க எப்படி உள்ளே வரலான்னு. சீனியர்கள் பல பேர், அதிலும் குறிப்பாக திரைத்துறையிலிருந்தே இவங்களுக்கு கடுமையான எதிரி யாருன்னா ஆரம் வீரப்பன். அப்போ ஆரம் வீரப்பன் இவங்களுக்குமே பல இடங்களில் கிளாஷ், இந்த மாதிரி விஷயங்கள். மூத்த அமைச்சர்கள் பண்ருட்டி ராமச்சந்திரன் இருக்கார், இவர் நாஞ்சில் மனோகரன், நெடுஞ்செழியன், காளிமுத்து, இப்படி ஒரு பெரிய செக்ஷனு இவங்களுடைய வளர்ச்சியை வரவை ஏற்கவில்லை. ஆனால் அதை மீறி உழைப்பு மாநிலம் முழுவதும் சுற்றுறது, தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை எடுத்துக்கிட்டு சும்மா இருந்ததுன்னா நீங்கள் அதை கற்றுக்கிட்டிங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு நகரலாம். 84 அவங்க பண்ண பிரச்சாரம், அந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்க அடுத்தடுத்த கட்டம். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு இவர்கள் ரொம்ப மினிமம் டீம் தான் இவங்கள்ட்ட இருந்தது. ஜூனியர்ஸ் தான். கே சார், திருநாவுக்கரசர், உக்கம் சந்து, கண்ணன், சேலம் கண்ணன், இந்த மாதிரி அதையும் வச்சுக்கிட்டு அதிக எம்எல்ஏ ஜெயிச்சு டஃப் கொடுத்து
89ல் சட்டசபையில் அடி வாங்கி முதல்வராக தான் வருவேன்னு போய் 91ல் ஆட்சி பிடிச்சி மிக இளம் வயதில் முதல்வரானவர் அப்படின்ற பெருமையோட உட்காந்து 96ல் படுதோல்விக்கு பிறகு மீண்டும் சட்டுன்னு எழுந்து 98ல் 30 எம்பிக்கள் ஜெயிச்சு 2001ல் மீண்டும் ஆட்சி பிடிச்சி 91 96 பீரியடில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணி தன் மேலே இருந்த அந்த அலிகேஷன்ஸை சரி பண்ணி ஒரு புடம்போட்ட தங்கம் மாதிரி அந்த என்னென்ன தப்பு பண்ணமோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணுறேன். யாரும் நம்மளை ஏமாற்ற முடியாத லெவலுக்கு வந்து அதிகாரிகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு கூட இருக்கவங்களை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்து ஒவ்வொரு இதுலேயும் அவங்களுடைய முன்னேற்றம் தெரிஞ்சது. இந்த காலகட்டங்களில் தான் அவங்க நிறைவேற்றின திட்டங்கள்லாம் பல திட்டங்கள் பார்த்துருக்கோம். தொட்டில் குழந்தைகள் திட்டம், மடிக்கணினி, அம்மா உணவகம், இந்த மாதிரி பல திட்டங்கள், தாலிக்கு தங்கம், எல்லாமே பேசப்படும் திட்டங்களாக 69% இடஒதுக்கீடு பொதுப்பட்டியலில் கொண்டு போய் வச்சது. இது எல்லாமே அவங்க சாதனைன்னு சொல்லலாம். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஆக்சுவலாக அரசியலுங்கிறது அவங்களுக்கு நாங்கள் இந்த துறைக்கே வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை தான் அவங்க திடீர்னு ஒரு திருப்பமாக அரசியல் வந்தாங்க. நம்ம பார்க்குறோம் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கப்பட்ட ஆட்கள் மிகப்பெரிய ஜாம்பவான்கள். ஆனால் இவங்க வந்ததுக்கப்புறம் இப்போ உருவாக்கி வச்சிருக்கிற விஷயங்களும் இப்போவும் ஒரு ஜாம்பவான்களை உருவாக்கிட்டு போயிருக்காங்க. ஆனால் இன்றைய திமுக நிலைமையை பார்த்தோம்னா கலைஞர் அவர்கள் உருவாக்கி வச்ச விஷயத்தை மாற்றி அமைக்க கூட இன்னைக்கு இன்றைய முதல்வரால் முடியலை. ஒரு மறுசீரமைப்பு அல்ல ஒரு மறு கட்டமைப்பு இவர்கள் அடுத்த கட்ட தலைவர்களாக மூவ்மெண்ட் செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அது ஒவ்வொருத்தர் மேலேயும் அவங்க வச்ச விதம் இன்னைக்கு அவங்க உருவாக்கி விதத்தை எப்படி பார்க்குறீங்க? அதாவது தலைவர்கள் பிறப்பதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள். சூழ்நிலை தான் ஒவ்வொரு தலைவனையும் உருவாக்குது. அதற்கு கலைஞர் உதாரணம், எம்ஜிஆர் உதாரணம், ஜெயலலிதா உதாரணம், எடப்பாடி பழனிசாமி உதாரணம். தலைவர்கள் வாரிசுகளாக வருகிறார்கள் அப்படின்றதுக்கு லெஃப்ட் சைடில் உதாரணம். அப்போ ஒரு தலைவன் உருவாகிறானா அல்லது உருவாக்கப்படுகிறானா அப்படின்றது. அப்போ உருவாக்கப்படுற தலைவன் வந்து அந்த ஸ்டஃப் இருக்காது. ஒரு அப்பா கிட்ட பெரிய ஒரு ஃபேக்ட்ரி ஓனர் பையனாக இருக்கிறவன் போய் படித்து கிடிச்சிட்டு வந்தால் கூட அவனுக்கு அந்த ஸ்டஃப்னஸ் இருக்காது. ஆனால் கஷ்டப்பட்டு கம்பெனியை கொண்டு வந்து அனுபவ ரீதியாக வர்றவன் நல்ல திறமசாலியாக இருப்பான். அந்த மாதிரி தான் அதே மாதிரி ஒரு கட்சி தனக்கான தலைவர்களை உருவாக்கியிருக்கும். அந்த மாதிரி உருவானவர் தான் எடப்பாடி பழனிசாமிலாம், ஜெயலலிதாலாம். நீங்கள் ஒரு கட்சி தனக்கான தலைவர்களை உருவாக்குறதுல அந்த கட்சி தலைவன் தனக்கு என்ன எனக்கு என்னென்னு முடிவெடுத்தா ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கு உதாரணம் தான் வைகோ. பெரிய உதாரணம். அடுத்த உதாரணம் விஜய். நான் அடித்து சொல்லுவேன். தலைவர் லிஸ்ட்டில் சேர்த்துட்டீங்க. அதை இல்லை, அது அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. அப்போ ஓவர் தன்னம்பிக்கையும் ஓவர் தன்னம்பிக்கை இல்லை, ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடாது. என்ன சொல்லுவாங்க, எதிரியுடைய பலம் அறிந்து தம்முடைய பலம் அறிந்து தான் எதுலேயும் மோதணும். தன்னுடைய பலத்தை பற்றி தப்பாக நினச்சிக்கிட்டு நான் பெரிய பலமாக இருக்கிறேன் அப்படி எனக்கும் அவருக்கு தான் போருன்ற மாதிரி இருந்தேன். அப்போ அந்த மாதிரி ஆட்கள் தோல்வி சந்தியமாக ஓடிவிடும். அப்படி ஒன்றும் இல்லாமல் போன பல பேர் இருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமியோ ஜெயலலிதாவோ 10 தோல்வி பழனிசாமின்றாங்கல்ல, 10 தோல்விக்கு அப்புறம் நிற்கிறாருல்ல, அதுதான் ஆளுமை. நீங்கள் இன்னைக்கு ஒரு தோல்வி இது வரைக்கும் சந்திக்கல. பார்ன் வித் சில்வர் ஸ்பூனு, ராஜா போட்ட மலர் பாதை, இனிமேல் எழுத போகிறது தான் பரீட்சை. இப்போ இந்த முள் பாதையில் இவர் என்ன பண்ண போகிறார்? நீங்கள் பார்த்தீங்கன்னா இவருக்குன்னு தனித்துவமே இல்லை பாருங்கள். எடப்பாடி பழனிசாமியும் தலைவர் தான், இவரும் தலைவர் தான், ஜெயலலிதாவும் தலைவராக இருந்திருக்காங்க. அவங்கள போய் யாராவது ஆப்ரேட் பண்ண முடிஞ்சதா? நீங்கள் இப்படி பண்ணுங்க, அந்த தலைவர் அப்படி பண்ணுறாரு, அவரை பார்த்து நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படின்னு. இவர் இப்போ செல்ஃபி எடுக்கிறேன்ட்டு செல்ஃபோனில் கேமராவில் எடுத்துனுக்கிறாரு. ஆக்சுவலாக செல்ஃபி பேக்கில் இருக்கிறவங்க இவர் கையில் கொடுத்து தலைவரை செல்ஃபி எடுக்கணும்னா இவர் கேமரா தூக்கின்னு இப்படி கொஞ்ச நேரம் தான் நின்னார், அப்புறம் இப்படி போயிட்டார். இதுல வேற என்னன்னா அன்னைக்கு இந்த ஐயப்பன் அவர் பேசினால சட்டமன்ற உறுப்பினர் ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ அவர் பேசும்போது இப்படியே கையை வச்சு பேசுறேன், அதையும் எடுத்து போட்டாங்க. விஜய் அவர்கள் வந்து நாமக்கல் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு போகும்போது இப்படி கையை வச்சு இந்த மாதிரி தலைவர் அப்படியே ஆகிட்டாங்க போல. தலைவரை எண்ணும் செயலும் நடத்தையும் எல்லாமுமாக நீங்க விஜயாவே இருங்க அப்படின்னு. டான்ஸ் கூட கத்துக்கின்ற அந்த இதுல ஆடினார தொடக்கம் அந்த மாதிரி கோட்டு சுட்டு ஒன்று கொடுத்துறோம் தலைவரை, ப்ளூ கலரே அப்படியே ஆடுங்க தலைவர். போகிற போக பார்த்தா என்ன பண்ண போகிறான்னு தெரியல. தலைவரை அப்படியே வண்டியில் போயிட்டு இருக்கிறீங்க, காரில் அப்படியே இறங்கி பின் சீட்டில் ஏறுறீங்க, அப்படியே இறங்கி வேனை நிறுத்தி வேனில் ஏறுறீங்க. இதெல்லாம் பண்ணுங்க தலைவர். ஏன்னா ரோட் ஷோவில் வந்து எல்லாமே அதே பாணி. அப்போ கூட இருக்கிறவன்னு எவ்வளோ பெரிய முட்டாள்னு தெரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு இவர் இருக்கார். கூப்பிட்டு 2 அரை விடணும்ல. ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா எதுடா செல்ஃபி எடுக்க சொல்கிறீங்க அப்படின்னு இந்த மாதிரி தான் நீ போகுது. அதனால தான் சொல்கிறேன், தலைவர்கள் பிறப்பால் வருவதில்லை, அவர்கள் சூழ்நிலையால் உருவாக்கப்படுகிறார்கள்.
ஒருத்தங்க தலைவரா உருவாயிட்டு வரும்போதுனா எல்லாருக்குமே ஒரு பேர் இருக்கும். புரட்சி தலைவிங்கிற ஒரு பேர் இருக்கும். ஆனா, இன்றைக்கு பார்க்குறோம் எம்ஜிஆர் அவர்களுக்கு பேர் இருக்கு. கலைஞர் அவர்களுக்கு பேர் இருந்திருக்கு. எல்லாருக்கும் பேர் இருக்கு. ஆனா, ஒருத்தர் இறக்கும் தருவாயில அம்மாங்கிற பேரோட இன்னைக்கு தமிழகத்துல இருந்து நீங்கா இடம் பெற்றது அவங்க தான். எனக்கு போயிருக்காங்க. நீங்க எப்படி பார்க்குறீங்க? இந்த அம்மாங்கிற பேருக்கு பொருத்தமான ஆளா பார்க்குறீங்க? கண்டிப்பாக. அவங்க வந்து அந்த மாரி நடந்துக்கிட்டதுனால தான் அந்த பேர் வந்துச்சு. பொதுவாக நாம் பெண்களை, மூத்தவர்களை அக்கா, அம்மா, ஆமான்னு. அண்ணி இந்த மாரி கூப்பிடுவோம். அதில இவர்கள் வந்து அந்த ஒரு ஆளுமை, தொடர்ந்து முதலமைச்சர் நம்பர் 1 அப்படின்றப்போ கொண்டு வந்த திட்டங்கள், இதெல்லாம் இருக்கும்போது இயற்கையாகவே அம்மா, அம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அதற்கு பிறகு திட்டங்களுக்கு பேரும் அம்மா உணவகம், அம்மான்னு வந்தோனே இவங்க பேர் நிலைச்சிடுச்சு. இப்போ மகாத்மானா காந்தி தான். வேற ஆ யாராவது வர முடியுமா? வாய்ப்பே இல்ல. அதே மகாத்மா விஜய்ன்னு ஏதாவது வர முடியுமா? அது அறிஞர் விஜய். அது அறிஞர்னா அண்ணா. ஆமா. பொன்மனச்செம்மல் விஜய். கஷ்டம். தொண்டை சொல் கரகரப்பு. சொல் சொல் நீங்க சொல்றோம். இந்த இப்ப பண்ருட்டி போயிருக்காருல்ல, அவருக்கு டர்ன் முடிஞ்சிச்சு. இப்ப யூ டர்ன், பொன்மனச்செம்மல், எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. நடிகர் திலகம்லாம் சொல்லுவாப்புல. அதே மாரி கலைஞர் விஜய். வாய்ப்பே இல்ல. கலைஞர் தானங்க அவரு. சினிமா நடிகர் தானே. ஏ ஆ ஃப்ளைட்டே ஓட்டுனாப்புல. இங்கேருந்து எடுத்துட்டு போய் பாகிஸ்தான் போய் தீவிரவாதி புடிச்சிட்டு ஆனா வந்தாரு. ஒரு அவார்ட் வாங்கலண்ணே. இதான் பாரு. அதுக்கு ஒரு அவார்டு கூட வாங்கலண்ணே எங்க அண்ணன். சிவாஜி கூட அவார்டு குடுக்கல. சிவாஜியா ஃபிலிம்பேர் அவார்டு இந்த மாதிரி நிறைய வாங்கியிருக்காருல்லண்ணே. நேஷனல் அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. இவர் அது கூட வாங்கலைல. அதனால அப்போ இதுன்னா இவங்க தான். கலைஞர்னா கலைஞர்கள், அப்படி கலைஞர் அப்படின்னா ஒரு பொதுவான வார்த்தை அது. அது இப்ப கலைஞர்னா இவர் தான். இவர்தான். எதிராளி கூட இப்ப நம்மளே கூட புரட்சி தலைவர்ன்னு சொல்றதில்ல. புரட்சி தலைவர்ன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு பத்திரிகையாளரா. ஜெயலலிதான்னு அம்மான்னு கூட நான் சொல்ல மாட்டேன். எம்ஜிஆர், எம்ஜிஆர் தான் சொல்லுவோம். ஆனா கலைஞர கலைஞர்ன்னு சொல்லுவோம். கலைஞர். அது ஏன்னா அது அந்த மாரி பதிஞ்சிச்சு. பதிஞ்சிருச்சு. எப்பவாவது கருணாநிதின்னு வரும். அதே மாதிரி இவங்க வந்து அம்மா அப்படின்னு கட்சிக்காரர்களாலயும் மற்றவர்களாலும் அப்ப அழைக்கப்படுறாங்க. இனிமே நீங்க அண்ணனையும் இனிமேல் வேற யாராவது வந்துட்டு என்ன அம்மான்னு கூப்பிடணும்னா, சித்தின்னு வேணா கூப்பிடுன்னுவாங்க. அம்மான்னுலாம் கூப்பிட முடியாது. அப்ப நீங்க உதயன்னா கூட மாட்டீங்க. உதய் அண்ணா அது ட்ரைனிங் எடுத்துன்னுக்குறாங்க. இன்னும் வரலல்ல அது. நடைமுறைக்கு வரலல்ல. இன்னும் வரல. ஒருவேளை நம்ம சொல்லிட்டோமா, அதனால இனிமே தான் போர்டு ரெடி ஆகும் நினைக்கிறேன். இனிமே போர்டு ரெடி ஆகும். கண்டிப்பாண்ணே. ரைட்ண்ணே. இன்னைக்கு அஇஅதிமுகவுடைய 3ஆம் கட்ட தேர்தல் அறிக்கைங்க. 3ஆம் கட்ட தேர்தல் அறிக்கையும் பரபரப்பா ஒரு 5 ஆண்டு திட்டங்கள வந்து சொல்லியிருக்காங்க. அதில குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு, பதிவு செய்த பட்டதாரிகளுக்கு வந்து மாதம் ரூ. 2000. +2 படிச்சு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறவங்களுக்கு மாதம் ரூ. 1000. இந்த ஸ்கீம் எப்படி பார்க்குறீங்க? ட்ரைலரு. கிளிம்ஸு, ட்ரைலரு, டீசரு, ட்ரைலர் வந்திருக்கு. வரும்போதே பயங்கரமா இருக்குது. இப்போ ஆடி போயிட்டு இருப்பாங்க. ரூ. 10,000 ஒரு குடும்பத்துக்கு கருணை கருணை தொகை. தொகைன்றது. இவர் இப்போ ரூ. 5,000 குடுத்துட்டு பீத்திட்டு இருக்காரு. நான் ரூ. 10,000 குடுக்குறேன்னு அறிவிச்சா எப்படி போகும்னு பார்த்துக்கங்க. 24,000 கோடி ரூபா செலவாகும். செலவாகும். 2,4 கோடி குடும்பம். 24,000 கோடி கோடி. ரூபா செலவாகும். அது அது எப்படி சமாளிக்க போறான்னு தெரியல. இந்த வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 2,000ன்றது கம்யூனிஸ்டுகள பாராட்டணும். ஏன்னா ஒரு காலத்துல நாங்க அதுக்கெல்லாம் போராடிருக்கோம். ரூ. 50 குடுங்க. அன்னைக்கெல்லாம் ரூ. 50 எம்ஜிஆர் பீரியட்ல தான் ரூ. 50 குடுத்தாரு. 50 தெரியும்ல? எம்ஜிஆர் தான் குடுத்தாரு. ஓ! சரி. அப்ப உடனே நிறுத்திட்டாங்களா அந்த இத? அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு பண்ணி நிப்பாட்டிட்டு ஒரு மாதிரி இது பண்ணிட்டாங்க. நீங்க இதுல எம்ப்ளாய்மென்ட்ல போய் பதிவு பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 50 வீடு மணி ஆர்டர் வரும். அந்த மாரி இருந்தது. அதுக்கு அது அது போய் பண்றதுக்கே ஒரு பெரிய திருவிழா மாரி இருக்கும். கூட்டம் நிக்கும் கூட்டம். பாருங்க அப்படி. அதுக்கப்புறம் அது அப்படி வந்து அப்புறம் யாரும் அதுல இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. அந்த குளோபலைசேஷன்லாம் வந்த பிறகு. இப்ப ரூ. 2,000 பதிவு பண்ணி காத்திருக்கலாம். பதிவுனா இப்ப எல்லாரும் பதிவு பண்ண ஆரம்பிப்பாங்க. இது ஒண்ணு. விவசாய கடன் தள்ளுபடி. முற்றிலும் தள்ளுபடின்றது முடிச்சு விட்டாரு. ஏன்னா இவர்கள் சொன்னாங்க, செய்யல. அதே மாதிரி இந்த சிறு குறு வியாபாரிகளுக்கு உண்டான கூட்டுறவு கடனும் தள்ளுபடிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மின்சாரம், கைத்தறி விவசாயிகளுக்கு உள்ள நெசவாளர்களுக்கு கூட்டியிருக்காரு. இன்னும் பல விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு அந்த பெல்ட் ஃபுல்லாவே கொங்கு பெல்ட், ஈரோடு இங்க எல்லாத்துக்கும் பெல்ட் எல்லாமே. வரும். அதனால ஒரு பெரிய ஹேட்ரிக் அடிச்சிருக்காரு. 3வது பால் சரியான சக்சஸ் தான். மொத பால் சக்சஸ், 2வது பால் சக்சஸ், 3வது பால் சக்சஸ். என்ன பண்ண போறாங்களோ தெரியல. இப்ப நம்ம ஆளுக்கு அடுத்து போனா 10,000 15,000 ஆக்கிடுவாரா? நம்மால் எப்படி சொல்லுவார் முதல்வர்? தெரியல. இருக்க வாய்ப்பு இருக்கலாம். சொல்லலாம்னு சொல்ல முடியாது. சொல்லலாம். கண்டிப்பாண்ணே. இதை தொடர்ந்து திமுகவோட கூட்டணியில் பல்வேறு சர்ச்சைகள் பார்த்துட்டே இருக்கோம். பல மடங்கு சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு. அதில் குறிப்பாக வந்து இவங்க இடஒதுக்கீடு பற்றி, அதாவது இந்த இடத்த எனக்கு வேணும், இந்த இடத்துல இது பண்ணுங்க, இந்த தொகுதி எனக்கு வேணும். நான் இடஒதுக்கீடு வேற அந்த இடஒதுக்கீடு விட்டுருக்கேன். இந்த தொகுதி எனக்கு வேணுங்கிறது நம்ம சண்டை சச்சரவுகள் நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ தொகுதிகள் கேட்குற இடத்துலையே பிரச்சனைகள் வந்து உருவாயிருக்கு. அது குறிப்பாக சொல்லப்போனால் எங்கும் கேட்காத பிரச்சனை, எதிலும் கேட்காத பிரச்சனை மதிமுக சைட்லேருந்து வந்திருக்கு. எங்களுக்கு 8 தொகுதி வேணும், தனிச்சின்ன வேணும் அப்படிங்கிற வார்த்தை. அன்னைக்கெல்லாம் நம்ம பெருசாக கோவப்பட்டு ஒற்றுமை அது மதிமுகவை 8 கேட்குன்னா விடுதலை சிறுத்தைகள் எவ்வளோ கேட்கும்?
அதுக்கு ஒன்னாவது எக்ஸ்ட்ரா சண்டை கேட்கணும். போட்ட கைப்புள்ளைக்கே இவ்வளோ அடினா அப்போ எதிராளி என்ன அடி வாங்கியிருப்போம். இல்லை, எங்க அண்ணன் இப்படி சொல்லிடக்கூடாது. அவர் 8 கேட்டது எனக்கு கேட்கலன்னு சொல்லிட்டேன்னா அது வேற. அவர் நாளைக்கு ஏதாவது உருட்டுவார். அதனால் அவர் நேற்று ஒருத்தர் வந்து 5 கேட்டு 5 கேட்டு. 2ன்னு மயக்க மாட்டார்ல. ஆமா. அப்புறம் ஜவாஹர்லாம் 5 கொடுங்க, அது உதயசூரியனே நாங்கள் நிறுத்திக்கிறோம்னாங்க. அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. உங்கள் கட்சியில் இந்த உதயசூரியன்னு அவங்க கட்சி ஆள் மாதிரி தான் ஆகும். அது கமலஹாசனுக்கு தள்ளி வச்சுக்கிறாங்க போல. கடைசியா காந்தி பற்றிலாம் பேசி கொஞ்சம் போட்டு கொடுங்கன்னு இருப்பாப்புல. சகோதரின்னு வேற சொல்லியிருக்கீங்க. அமைதியா ஆமா. இருக்கேன். அதனால் அது அவர் இவங்க இன்னும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆரம்பிக்கல. ஆரம்பிக்கல. இவங்களே எப்படின்னா நீங்கள் இதனால தான் காங்கிரஸை போய் கெஞ்சி கூத்தாடி கேசி வேணுகோபாலே வரணும் அன்னைக்கு மறுத்துட்டு போயிட்டார்ல. இவங்க என்ன உருட்டுனாங்க, முதல்வர் சந்திக்க மறுத்தார். அப்புறம் ஏன் போய் தொங்கி கூட்டு வந்தீங்க? அவசியம் என்ன? அது வீட்டுக்கு அழைப்பு. ஆமாம், வீட்டுக்கு அழைச்சி நைட்டு சாப்பாடு. இதில் ஒரு ஜோக் சொல்கிறேன். இவர் இங்கே வந்தோடனே ஒரு ட்ரைட் அண்ட் ஹோட்டலில் ஒரு ஆலோசனை, கிரிஜோடங்கிற பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாரு. நான் தானே எங்கள் பொறுப்பாளர், நீ என்ன இங்கே வந்து பேசினுக்கிற, அவன் கூப்பிட்டா நீ எப்படி வருவ அப்படின்னு 2 பேருக்கும் தகராறு. அங்கே சிஎம் காத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் செல்வ பெருந்தகை நான் ஒரு சமாதானப்படுத்துகிறேன், நீங்கள் மட்டும் போங்கன்ட்டு செல்வ பெருந்தகை போலையே. அன்னைக்கு போல இவனுங்க அந்த சேனல்காரனுக்கு என்ன சொன்னாலும் புத்தி இருக்காது. அவன் அந்த விஷுவல் எடிட்டர் தான் புத்தி இல்லைன்னா இந்த எடிட்டருங்களுக்கு அறிவு இல்லை. இவனுங்க ஃபுல்லாகவே சிந்தனை எல்லாம் வேற எங்கேயோ இருக்கு போல. அதில் என்னென்ன எடிட்டர்லாம் இருப்பான், அவுட்புட் எடிட்டர் இருப்பான், இன்புட் எடிட்டரு, ஷிஃப்ட் எடிட்டர் இருப்பான், ரன் டவுன் பார்க்குறவன் இருப்பான். அதெல்லாம் அறிவு இருக்குதா இல்லையான்னு தெரியல. எல்லா சேனல்லையுமே சொல்கிறேன். செல்வ பெருந்தகை எல்லாம் சந்திச்சுட்டு பேப்பர் மாற்றுறாங்க, அந்த ஷார்ட்டை போடுறான். ஃபைல் ஷார்ட் போடணுமா வேணாமா? ஆமாம், கண்டிப்பாக. எதை போட்டாலும் இப்போலாம் ஃபைல் ஷார்ட் போடுறதே கிடையாது. ஃபைல் ஷார்ட் கோப்பு காட்சின்னு போடுறதே கிடையாது. அப்போ பார்க்குறவனா நினச்சிக்கிறாங்க. நானே கேட்குறேன் ஒரு காங்கிரஸ்காரர், என்னங்க கதை விட்றீங்க, சும்மா பார்த்துட்டு வந்துட்டான்றீங்க, 2 பேரும் பேப்பர் பரிமாறிக்கிறாங்க. சார் செல்வ பெருந்தகையே போல, நீங்கள் என்ன சார் நீங்கள் நான் பார்த்தேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஏங்க நான் அங்கே தாங்க இருந்தேன், அப்புறம் என்னங்க அப்படி. ஆனால் அன்னைக்கு வண்டி உள்ளே போகும்போது காமிச்சது லைவாக காமிச்சாங்க. அது பிடிஏல காமிச்சாங்க, ஏஎன்ஏல வாசலே கிடப்பானுங்கல்ல. ஆமாம், அது காமிச்சாங்க. ஆனால் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி செல்வ பெருந்தகை அவர் வண்டி ஓட்டிட்டு போனார்ல, அதை காமிச்சாங்க. வேற என்ன எடுக்க முடியல. எடுக்க முடியல. அப்போ இந்த மாதிரி தான் இந்த லட்சணம் இருக்குது இந்த சேனல்கள். அதனால இவருக்கும் அவருக்கும் சண்டை. மறுநாள் இவர் போய் கனிமொழி பார்க்குறாரு. கனிமொழி யாரு? அதில் நேற்று வேற அவர் சொல்லும்போது ஒரு வார்த்தை என்னன்னா, நாங்கள் இப்போ ஆட்சியில் பங்கு அதிகாரத்தை பங்குங்கிறத தள்ளி வச்சிருக்கோம். சோனியா காந்தி சொன்னதுனால தள்ளி வச்சிருக்கோம். ஆனால் ராஜ்யசபா சீட்டு உள்ளாட்சி தேர்தலில் எங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் வேணுங்கிற விஷயமும் சீட்டு பிரச்சனையிலும் போயிட்டு இருக்குங்கிற வார்த்தையும் சொல்லியிருக்கிறாரு. அவங்க வந்து பேசுனது கனிமொழிகிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த இதிலே கனிமொழி அவர்கள் இடம் பெறவும் இல்லை, லிஸ்ட்லேயே இல்லை. இது எந்த மாதிரியான சொல்லுவாங்க, நீ உள்ளாட்சி தேர்தலில் 2 மாநகராட்சி நகராட்சி கேட்குறேன், ஆனால் தேர்தல் அறிக்கையில் சேர்த்துக்கிறேன்னு. அது ஒன்றும் சொல்ல முடியும், எப்படியே நிறைவேற்ற போகிறதில்ல. நிறைவேற்றாதான் தேர்தல் அறிக்கை வரப்போகுது. அதனால நீங்கள் என்ன வேணா கேளுங்க, என்ன கேட்குறீங்க போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு வருது. இது இந்த மூமெண்ட் எப்படி பார்க்குறீங்கண்ணே? இவர்கள் வந்து என்ன பிரச்சனைனா, அந்த கூட்டணி கட்சிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, காங்கிரஸ் இல்லைல்ல எங்களுக்கு கூட, அதான் 25 சீட்டு மிச்சம்ல அப்படின்னு எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சோன்னா பயந்து போய் அங்கே பேசி காலில் கையில் விழுந்து கேசி வேணுங்கோபாலை வர வச்சு, எப்பா மற்றதெல்லாம் அப்புறம் பேசிடலாம், கையை கொடு போயிட்டு வா பார்த்துங்கப்பா, அவங்க நம்ம கூட்டம் தாங்கிறாங்க. அதனால் இதில் ட்விட்டரில் ஏய் நான் தான் பிரேக் பண்ணுறேன், அன்றைக்கி சொன்னேன் காங்கிரஸ் தாவே கூட்டணி, ஆமாம் அன்னைக்கு காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணி கன்ஃபார்ம் இருக்கிற மாதிரி இருந்தது அன்னைக்கு சொன்னேன், இன்னைக்கு இது சொல்கிறேன், இன்னைக்கு இது நடக்கிற மாதிரி இருக்குது, இதை சொல்கிறேன். ஏன்டா சொல்லவே கூடாதாடா? முந்தின நாள் கூட எதுனாலும் மாறலாமே. இவனுங்க பண்ணுற கூத்துக்கு நமக்கு வர்ற தகவலை பதிவு பண்ணுறோம். ஆமாம், இவர் மூத்த பத்திரிகையாளர், இவர் சொல்கிறதெல்லாம் நடக்கவே இல்லை. நான் சொல்கிறது நடக்கலைன்னா அவங்கள்ட்ட போய் கேட்கணும். நான் நடக்கிறதான் சொல்கிறேன். அங்கே போய் 10+1 பேசி பிரேமலதா ஓகே பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து ஆர்எஸ்சியா என்ன சொல்லுவாங்க, ஆர்எஸ்சி. இங்கே தட்கல் வந்த உடனே ராஜ்யசபா. ஆமாம், உடனே அந்த அம்மா இங்கே வந்துடுறாங்க. அதுக்கு நானா பொறுப்பு? இங்கே வர்றதையும் நான் போடுறேன்ல. நம்ம யாருமே எதிர்பார்க்காது தானே. நம்ம தகவல் வர்ற தகவலை உடனடியாக பதிவு பண்ணுறோம். நீ ஏன் அப்படி பதிவு பண்ணா அப்போ நான் உயிர் வாழவே கூடாதா? என்னங்கடா நினச்சின்னு பார்க்கலாம் போ, பிடிக்கலன்னா இந்த மாதிரி. அப்போ காங்கிரஸ் தாவேகான்னு சொன்னீங்க, நடந்ததா? தாவேகா என்டிஏன்னு சொல்லி நடந்ததா? பேச்சுவார்த்தை நடத்தினாங்களா இல்லையா? அது உனக்கு தெரியாதுல்ல. ஆமாம், நான் தான் போடுறேன்ல. மறுத்து தைரியம் தான் மறுத்து சொல்லுங்கடான்னு போடுறான். ஒருத்த மறுக்கிறானா? இப்போ வரைக்கும் மறுக்கல. இப்போ வரைக்கும் மறுக்க முடியாது. ஏன்னா நான் இல்லைன்னு சொல்கிற அன்றைக்கி அவங்களுக்குள்ள சண்டை ஆரம்பிக்குது. ஆமாம், விஜயை சொல்லு, நான் ஒத்துக்கிறேன், நீங்கள் அல்லு சில்லுலாம் கணக்கு இல்லை, விஜய் பேசிக்கிட்டு இருக்காரு இப்போ வரைக்கும்னு சொன்னேன். அதே தான் நடந்தது. அப்புறம் விஜய் சொல்கிறாரு அதிமுக மற்றும் அடிமை கட்சிகள் அதுன்னொன்னா அன்னைக்கு தான் முறியுது.
அன்றைக்கி நாங்கள் தனித்தனி போன்றாரு. அப்போது என்டிஏ கிட்ட பேசியிருந்தேன். இன்னும் இப்போ கூடுதலாக தகவல் சொல்லிட்டா, சமீபத்தில் கூப்பிட்டு பேசியிருக்காங்க. மறுபடியும் பேசி ஆஃப்டர் எலெக்ஷன் நீங்கள் வந்து ஆதரவு கொடுக்கணும் என்டிஏக்கு ஒத்துக்கிட்டு போயிருக்காங்க. சரிதான். அப்புறம் என்ன? சரிண்ணா. இப்போ திமுக கூட்டணியில் இப்போ நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை, இப்போது மதிமுக இந்த மாதிரி சீட் அதிகமாக கேட்டுட்டு இருக்காங்க. நமக்கு தெரியும் இந்த கூட்டணி இருந்தது இப்போ 2 பெரிய கட்சிகள் சொல்ல போனால், அது தமிழகத்தில் 2 பெரிய கட்சிகள் எதுனா, ஒன்று மக்கள் நீதி மையம், இன்னொன்று தேமுதிக. 2 பெரிய கட்சிகள் வந்து திமுக அதிமுக சொல்ல போறீங்க. 2 திமுகவோட இணைஞ்சிருக்கு. அதுகளுக்கும் சில கூட்டணி கொடுக்கணும். அறிவாலய காவலர்கள் ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஆமாம் தோரா பாலகர்கள் சொல்லலாம். அந்த மாதிரி முன்னாடி ஒரு வாசல் இருக்குது, அதுக்கு யார் வருவாங்கன்னு தெரியாது. வரப்போறாரா ஐயா? கண்டிப்பான. இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 6 சீட்டு இல்லை 8 சீட்டாவது தேமுதிகவுக்கு ஒதுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். மக்கள் நீதி மையத்துக்கு 3 சீட்டாவது ஒதுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். தேமுதிக அவங்களுடைய சொந்த சின்னத்தில் தான் இருப்பாங்க. மக்கள் நீதி மையம் கூட உதயசூரியன் சின்னத்தில் நிற்கலாம். அப்போ கூட்டணி இப்போ தொடர்ந்து இவ்வளோ பெரிய கூட்டணியில் வைக்கும்போது இடஒதுக்கீட்டில் பயங்கர தொகுதி பிரச்சனையில் பயங்கர பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. இதை சரியாக கையாள வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா இந்த தொகுதி பங்கீட்டில்னா நம்ம பார்ப்போம், முன்னாடி காலகட்டங்களில் கலைஞர் இருந்த காலகட்டங்களில் அதில் இருக்கக்கூடிய ஆட்களோட தன்மைகள் பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கு அதை பிரிச்சிருக்கும் போது முதல் ஆளே டிஆர் பாலு அவர்கள் உட்காந்துருக்காரு. டிஆர் பாலு எப்படிப்பட்டவர், எவ்வாறு வந்து உறவு வைத்திருப்பாருங்கிற எல்லாருக்குமே தெரியும். எப்படி இது சுமூகமாக முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? முன்னெல்லாம் தலைவர்கள் எங்களுக்கு இவ்வளோ தொகுதி வேணும், இந்த தொகுதி வேணும்னு சண்டை போட்ட தலைவர்கள் உண்டு. இப்போ அதெல்லாம் கிடையாது. இவ்வளோ தொகுதி வேணும் நம்மள இல்லை மேலே கேட்க சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது? நீ தான் பேசணும், அங்கே 20ன்னு பேச, நான் பார்த்துக்கிறேன் உன்னை. அப்படி ஆயிடுச்சு. உனக்கு எனக்கு உள்ளது அப்புறம் மாதிரி பார்த்துக்கிடுவோம். நான் பார்த்துக்கிறேன். சிபிஎம் வருது, 6 தொகுதி வாங்குறாங்கன்னா நான் சொன்னதான் நடக்கும். உன்னை பார்த்துக்கிறேன், நீ 6க்கு ஒத்துக்கோ. மாநாடு 3 வருஷம் கழிச்சானு வரப்போகுது. அன்றைக்கி எதாவது பேசுவான், எதாவது பதில் சொல்லிட்டு போவோம். பதில் சொல்கிறதுல உனக்கு கஷ்டமா? அதனால் 6 சீட்டு. ஓ, திருமாவளவன் பார்த்துக்கலாம், இல்லை சொல்லு, ரெடியாகிறாங்க. சீட்டு கொடுத்தா உதயசூரியன் நிற்கவே ரெடியாகிறாங்க உங்கள் ஆளுங்களாம், சொல்லு. அந்த மாதிரி அப்போது இவர்கள் வீரம் அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இறங்கும், அப்படி இறங்கும். கொள்கை என்று வந்து விட்டால் நீங்கள் சனாதன சக்திகளை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுக்காக நாம் சில இடங்களை விட்டுத்தான் தர வேண்டும். சில இடங்களில் நாம் வீழ்வது நாம இருந்தாலும் வாழ்வது தலைவராக இருக்கணும், திமுகவாக இருக்கணும். அதான்டா நடக்குது. எப்போதுமே அதான் நடக்குது. வீழ்வது நீயே, வாழ்வது அவங்க அப்படின்னு உருட்டி கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லவே தேவையில்ல. கூட்டத்தை கிட்ட போட்டு நாம் வந்து இன்றைக்கி ஆதிக்க சக்திகள் பெருகிவிட்டது, பாஜக தமிழகத்தில் கால் ஊன்றும் மோசமான சூழ்நிலை நாம் பார்த்து வருகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் பார்த்தீங்கன்னா இன்னும் பல்வேறு பிரச்சனைகளில் அவர்களுடைய செயல்பாடுகளினால நாம் இன்று ஒரு தேவையில் இருக்கிறோம். அவர்களை நாம் கட்டுப்படுத்தக்கூடிய தேவையில் இருப்பதால் நாம் இன்றைக்கு நம்முடைய நிலையை சற்று கீழிறக்கி அவர்களோடு அனுசரித்து செல்ல வேண்டியதான். என்ன தோழர் பண்ணுறது அப்படின்னு எவனா ஒருத்தன் கேட்பான், என்ன தோழர் அப்படின்னு. அப்போ என்ன பண்ண சொல்கிற, வேறு வழியில் தனியாக பண்ணிக்கலாமா, நெல்லு தலைவரா நில்லா அப்படின்னு. இல்லை அது அண்ணன் வேல்முருகனே சொல்லிட்டாரு, பிஜேபி இங்கே தமிழ்நாட்டில் நல்லா வளர்ந்துருக்காங்க, 30 சீட்டு ஜெயிச்சா போதும், அவங்க வந்து ஆட்சியை பிடிச்சிருவாங்க, அதெல்லாம் உங்களுக்கு சொல்லணுமோ அவசியம் இருக்குது, உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற பத்திரிகையாளர்கிட்ட திருப்பி கேட்குறேன். இப்போ சொல்கிறேன், 25 தொகுதி பிஜேபி 25 தொகுதி. காங்கிரஸ் எவ்வளோ சீட்டு வாங்குறாங்களோ இணையான சீட்டு வந்து பிஜேபி அவ்வளோதான். இல்லை மற்றவங்க உருட்டுறாங்கல்ல 70 80 60 35 சொல்கிறாங்கல்ல, அதான் நான் சொல்கிறேன். இந்த 2021 கூட்டணிக்கு முன்னாடி கூட திமுக கூட்டணி கட்சியில் இருந்த தேமுதிக, இது நம்ம விசிக ஆகட்டும், கம்யூனிஸ்ட் ஆகட்டும், மதிமுக ஆகட்டும், இந்த 3 கட்சிக்குமே ஒரு தனி ஆளுமை இருந்துச்சுங்க. காங்கிரஸ் இன்க்ளூடிங் காங்கிரஸ், இந்த 4 கட்சிக்குமே ஒரு ஆளுமை இருந்தது. ஆனால் இன்றைக்கு இந்த 2026 தேர்தலுக்கு அவங்க வந்து தொகுதி பங்கீட்டுக்கு போகும்போது கூட இவங்களோட ஆளுமை தன்மை வந்து மறைமுகமாக தெரியலையே. தலைவர்கள் காரணம் 2ஆம் கட்ட 4ஆம் கட்டத்தில் இருந்தவங்களாம் இப்போ தலைவராக வந்திருக்காங்க. அவங்களுக்கு இவங்களை பார்த்தா அந்த அறிவாலயமோ இந்த இதுவும் பார்த்தா பெருசாக தெரியுது. 2வது ஒயிட் காலர்ஸ் புரட்சியாளர்கள் போயிட்டாங்க, கடைசியில் ஒருத்தருக்கு உயிர் ஊசலாடினது. அதனால் இவர்கள் வந்து எந்த லட்சத்தில் இருப்பாங்கன்னு தெரியாது. முத்தரசன்லாம் நான் முத்தரசன் தான் சொல்லுவேன், முத்தரசனும் கிடையாது. அப்போ அதுதான் பிரச்சனை. இப்போ வந்திருக்க வீரபாண்டியனும் எந்த லட்சத்தில் இருப்பான்னு தெரியாது. அதனால் இவங்களெல்லாம் நீ இல்லைன்னா அவங்க அப்பான்ருவாங்க. மேலே பேசிக்கிறேன். சண்முகம் வந்து நான் ஆய்வின்னாரு, மேலே கூப்பிட்டு பேசிட்டாங்க, அதோட அவர் ஆப் பண்ணாங்க. மதுரை தமிழக மைதானம் மாநில மாநாட்டு இடம் வேணுமா வேணாமா? வேணும், அப்போ கம்முன்னு இருக்கு சொல்லு, அதோட முடிச்சு விட்டாங்க. கண்டிப்பாக அதோட அன்னை வாய் முன்ன சண்முகம் தான். அப்புறம் திறக்கவே நேற்று எஸ்ஏஆரில் நம்ம வந்து தமிழகத்தோட மொத்த வாக்காளர்கள் இறுதி பட்டியல் வெளியிட்டாங்க. பழங்குடி மக்கள்லாம் நீக்கப்பட்டாங்களா? இஸ்லாமியர் சிறுபான்மை மக்கள் நிறைய பேர் நீக்கிட்டாங்க போல இருக்கு. பெண்கள்
அது எல்லாரும் எங்கே கொண்டு போய் வைக்க போகிறாங்க என்னன்னு தெரியல. 1,4 கோடியா? இப்போ எவ்வளோ இருக்குது மொத்த வாக்காளர்? மொத்த வாக்கள் 5 கோடியே 64 லட்சம் வந்து முன்னாடி 15 கோடி இருந்ததா? பய- இது அதெல்லாம் நேற்று ஒரு கதை உருட்டுனார் தெரியுமா சிஎம்? எஸ்ஐஆரை முறையாக பண்ணுவதற்கு இவங்க ஹெல்ப் பண்ணாங்க. எஸ்ஐஆரை வேணாம் தானே சொன்னீங்க? ஐயோகோ இந்த படிவத்தை பார்த்தாலே என் நெஞ்சம் பதபதைக்கிறது தான் சொன்னீங்கல்ல. ஆமா, அந்த வீடியோ எடுத்து போய்களோ. எஸ்ஐஆர் நீக்கிட்டார்கள். நேற்று இந்த சரவணன் உட்காந்துக்கிட்டு ஒரு இதில் கண்டபடி வளர பீகாரில் எப்படி ஜெயிச்சாங்க? 10,000 ரூபா கொடுத்து தானே இவங்க 5,000 ரூபா கொடுத்த மேட்ரு கேட்டோன்னா 10,000 ரூபா கொடுத்தா அந்த பொண்ணு ஒரு பொண்ணு அது இதுவே கிடையாது, எஜுகேஷன் பிட்டு பார்த்த பொண்ணு அது கேட்க வைக்கிறாங்க. வளர்றாப்புல அதெல்லாம் இல்லை, 10,000 ரூபா கொடுத்தெல்லாம் வெற்றி காரணம் இல்லை, வேற என்ன காரணம்? எஸ்ஐஆரில் எல்லாத்தையும் நீக்கிட்டாங்க, எல்லாரையும் அங்கே நீக்கிட்டாங்களாம், அதனால ஜெயிச்சாங்களாம். இப்போ இங்கே நாளைக்கு தோத்தாலே தான் சொல்லுவாங்க எஸ்ஆர் மூலியமா நீக்கிட்டேன். சரி, நீங்கள் வரை வாக்காளர் பட்டியல் வந்துச்சு, இறுதி வாக்காளர் பட்டியல் வந்துச்சு, வாயை திறக்க வேண்டியதானே? இப்போ ஒரு யாரோ ஒரு 23 லட்சம் பேர் உள்ள வந்துட்டாங்க. 70 லட்சம் பேர் தான் நீக்கியிருக்காங்க. நீக்கிறதுனா என்ன? 20 லட்சம் பேருக்கு மேலே இறந்து போனது, மீதி டபுள் என்ட்ரி இந்த போலி வாக்காளர்லாம். வாயை திறக்க வேண்டியதானே? இப்போ எப்படி உருட்டுறாங்கன்னா 2-3 நாள் போட்டு யோசிப்பான். 5-6 ஸ்ட்ராட்டஜி டீம் இல்லை, எவனா ஒருத்தன் ஒன்று யோசிச்சு தலைவரே தான் தலைவர். இப்போ ஒன்று கண்டுபிடிச்சி வந்துக்கிறாங்களே, நேற்று 5 லட்சம் கோடி ரூபா கடன் வாங்கினாங்கல்ல. ஆமாம், பணம் வந்து அப்போ அவ்வளோ இருந்துச்சான் பண மதிப்பு. இப்போ வந்து பண மதிப்பு தங்க விலைலாம் பார்த்தீங்களா எவ்வளோ ஏறிச்சு, பண மதிப்பு எப்படி இறங்கிச்சு. அதனால அந்த 5 லட்சம் கோடின்றது சாதாரணம். இல்லை இதுக்குன்னே அவங்களுக்கு ஒரு இது கொடுக்கலாம் கண்டிப்பாக, அந்த மாதிரி என்ன சொல்ல ஒரு அவார்டு கொடுக்கணும். தங்க விலை ஏறினது இந்த ஒரு வருஷத்துக்குள்ள தான். 40,000 ரூபான்னு இருந்தது போன வருஷம்லாம். 40,000 ரூபா இருந்தது. போன வருஷம் வரைக்கும் நீங்கள் 4 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே வாங்கியிருந்தீங்க. இல்லை இன்னைக்கு காலையில் கூட அதை ஒரு பிரபல சேனலில் போட்டு அந்த எடிட்டர் ஓ அப்படியா அதுவா அப்புறம் போட்டு உருட்டுறீங்களா பார்த்தீங்களா இன்னைக்கு உண்மையை உடைத்து விட்டார் இவர் அப்படின்னு. அவர் ஒரு பொருளாதார மேது மாதிரி இப்படி தான் வச்சுக்கிட்டு உருட்டிட்டு இருக்காங்க. ரைட்ண்ணே, நேற்று விஜய் அவருடைய வேலூர் சந்திப்புண்ணே நம்ம கொஞ்சம் பேசியிருந்தோம். அப்புறம் நம்ம அந்த இன்டர்வியூ முடிஞ்சோன்னே இன்டர்வியூ எடுத்தனால சில விஷயங்கள பேச முடியலை. அவருடைய பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஜக்கு அந்த மாதிரி நிறைய அன்வான்டான அந்த உருட்டுக்கிட்டு அந்த காண்டு டப்பா பால் பால் டப்பா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்தோம். அந்த அநாகரிகமான விஷயங்களை பேச ஆரம்பிச்சிட்டார் விஜய் அவர்கள். அது வந்து அவங்க கட்சி ரீதியான ஆட்களை அவங்க தொண்டர்களை ஈர்த்தாலுமே மக்கள் மத்தியில் இது போய் சென்றடையுதுங்கிற தொண்டர்கள் கூட எதுக்கு ஈர்க்கணும் அவசியம் கிடையாது. நீ ஏன் அவங்களுக்கு போய் அதை சொல்லித்தர? நீ தான் நாகரிக அரசியல் செய்ய போறோம்னு சொல்லிட்டு இப்படி பண்ணாது என்ன பேர் என்ன அவங்கள வந்து அரசியல் படுத்தணுமா வேணாமா? முதல்ல நீ அரசியல் ஆகணும், அது இல்லை. அப்போ அவங்க லெவலுக்கு இறங்கி பண்ணுறேன்னா இது என்ன இது? அப்போ ஏன் இன்னைக்கு பேசணும்னு சொன்னோன்னா அவரு எந்த மாவட்டத்தில் போய் பேசுறாரு? வேலூர். மணல் கொள்ளை எங்க பேசிருக்கணுமா? கண்டிப்பா. நேற்று தான் கோர்ட்ல மணல் கொள்ளை சம்பந்தமா இடி தாக்கல் பண்ணதெல்லாம் உத்தரவு போட்டிருக்காங்க. இடி அமலாக்கத்துறை நடவடிக்கைகள் உத்தரவு போயிருக்கு. அப்போ நேரு பிரச்சனை ஒன்று இருக்கு, அறிக்கை விட்டீங்கல்ல. நேரு பிரச்சனை விரிவாக பேசணுமா? நம்ம எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் நேரடியாக சம்மந்தப்பட்டு மாட்டுறாங்க. பேசணுமா வேணாவா? ஏவா வேலுடைய அந்த பொதுப்பணித்துறை என்னென்ன நடக்குது, பாலத்தையே அடிச்சுட்டு போயிடுச்சு. ஆமாம், அதெல்லாம் பேசணுமா வேணாவா? எம்ஆர்கே பன்னீர்செல்வம் விவசாயிகளை பாதிக்கிற விஷயம் பேசணுமா வேணாவா? அந்த மாவட்டத்தில் போய் இருந்துட்டு பக்கத்தில் இருக்க ராணிப்பேட்டை கதர் துறையில் எவ்வளோ பெரிய விஷயங்கள் ஓடி இருக்குது, அழகாக பேசலாம். அது விஷயம் பேசலாம். இது எல்லாத்தையும் பற்றி பேசாமல் பாலாறு பற்றி காஞ்சிபுரத்தில் போய் பேசுனீங்களா? வேலூரில் தானே பேசணும். ஆமாம், அதான் மெயினாக பேசணும். ஏன் பேசலை? தெரியாதுண்ணே. அதை பற்றியும் பேசி அந்த மக்களை அரசியல்மயப்படுத்துறதோ இல்லை பெருவாரியான மக்கள்கிட்ட அந்த விஷயங்களை கொண்டு போகிறதோ இல்லை. அதுக்கு பதிலாக பச்சக்கு இதெல்லாம் பண்ணா நீ என்ன தலைவன்? இதில் வந்து எனக்கும் அவருக்கும் தான் போகிறோம். என்ன போர் பண்ணிட்டேன்? அக்கப்போர் தான் பண்ணுறேன். அக்கப்போர் தான் அவரை போய் வம்பில் தின்றுக்க திரும்ப எனக்கு புதுசாக கிடச்சிக்கிற ஃப்ரெண்டுன்ற காண்டா வர மாட்டாப்லையா? ஏன்னா நானாடா அவன் ஃப்ரெண்டுக்கு அவர் இன்டர்நேஷனல் லெவலில் ஃப்ரெண்டு பார்த்துனுக்கிறாரு அவர். ஆமாம், இவர் லஞ்சத்துக்கும் இதுக்கான போர், ஊழலுக்கும் இதுக்கான போர், ஊழல் சக்திக்கு இதுக்கான போர் இல்லைங்க. ஒரே வார்த்தை சொல்ல போனால் விஜய்க்கும் ஸ்டாலின் அவர்களுக்கு உண்டான போருங்காப்புல. சொத்து கணக்கு வைக்க சொன்னார்ல. இவர் வச்சிருவாம சொத்து அதான் நாங்கள் சொல்கிறாங்க. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி எவ்வளோ சொத்து, ஆட்சிக்கு வர சொத்து அவங்க வைக்க மாட்டாங்க. அவர்கள் தவறானவர்கள். இவர்களும் வைக்க மாட்டாங்க, இவர்களும் தவறானவர். நீங்கள் சரியான ஆள் தானே. நான் என் சகாக்கள் இந்த தேர்தலில் போட்டியிட போகிறோம். செங்கோட்டையன் எங்கள் சொத்துக்கள் இதுதான் வைக்கணும்ல. எப்படி வந்துச்சுன்னு வைங்க. எப்படி வந்தது, எப்படி இப்போ சம்பாரிச்சிட்டு இருக்கிறோம், சொத்துக்கள் இவ்வளோ இருக்குது, அசையும் சொத்து, அசையா சொத்து, அந்த சொத்து, இந்த சொத்து வைக்கணுமா வேணாவா? கண்டிப்பாக. நேர்மையை பற்றி பேசுகிறீங்க, நீங்கள் வைங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது இவர் நேர்மையை பற்றி பேசிட்டு
ஆதவர்ஜுனா என்ன பண்ணுகிறாப்புல? எப்படி வந்துச்சு அந்த சொத்து? அவர் அது எங்கேயாவது எல்லாருக்குமே தெரியுமே. எல்லாருக்கும் தெரிய வேண்டிய விஷயம் தானே அது. மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? அது இளைஞர்கள், தொழிலாளிகள் எல்லாரையும் பாதிக்கிற விஷயம் தானே. பாதிக்கப்பட்ட விஷயம் தானே. அப்புறம் என்ன? என்ன நோக்கி பேசுறீங்க? இவரு யாரு? செங்கோட்டையன் யாரு? ஏன்னா அண்ணன் பொதுச்செயலாளர் யாருண்ணே? ஆ? பாண்டிச்சேரியில என்ன வச்சிருக்காருண்ணே? அவர் சொத்துக்கணக்கு தாக்கல் பண்ணனா ஆவாரு அவரு? என்ன ஆவாரு? ம். அவர் மேல இந்த நிர்வாகிகள் நியமனத்திலே 1000 பிரச்சனை வருது அவர் மேல. சொத்து கணக்கு தாக்கல் பண்ணுவாரா? அவர் என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்காருன்னு மத்திய அரசு கணக்கு எடுத்துட்டு கணக்கு இருக்கு. எடுத்துட்டு இருக்கு. இந்த 15 நாள் ஓடி ஒழிஞ்ச மாரிலாம் ஒழிய முடியாதுங்க. ரைடு வந்துச்சு வச்சுக்கங்க. முடிஞ்சது அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒண்ணுமே கதை செய்ய முடியாது. முடிஞ்சது. கால்ல போய் விழுந்துருவீங்க. இவர் நெனச்சிட்டு இருக்காரு என்னமோ இதுன்னு. இவர பத்தி ஃபுல் ஐபி ரிப்போர்ட் போய்க்கிட்டு இருக்கு. விஜய் அவரோட அந்த மக்கள் சந்திப்புல நான் ஒரு விஷயம் மட்டும் தெளிவா பேசினார். நிர்வாகிகள் சந்திப்புல. நான் உங்கள தேடி வரப்போறேன். முதலமைச்சர் ஆன அப்புறம் நான் உங்க வீடு தேடி இல்லம் தேடி வர்றேங்கிற ஒரு வார்த்தை விஏஓ. ஐயோ வரேன்றாரு. இதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குண்ணே. ஒருவேளை அடுத்து இந்த நிர்வாகிகள் சந்திப்பு, இந்த மக்கள் சந்திப்பு, இந்த கூட்டம் எல்லாமே நிப்பாட்டப்பட்டு வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமா கூட்டம் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா? அப்படிதான் போகுது. அப்ப அப்படிதான் என்ன மாதிரியான அரசியலுக்குன்னு இவர் வாராரு? ஒரு தலைவரா நான் வந்து என்னோட தலைவர் இப்போ நம்ம எடுத்துக்கோங்க. இப்ப நமக்கு விருப்பப்பட்ட தலைவர் ஒருத்தர் வந்து நம்ம ஊருக்கு வந்து பிரச்சாரம் பண்ணும்போது நம்ம அவர பார்க்குறோம். அதுக்கு உண்டான காரணம் அவர் பேசுறத நம்ம நேரடியா கேட்கிறோம். நம்ம குறைகள அவர் சொல்றாரா? நம்ம ஊர பத்தி தெரிஞ்சிருக்காராங்கிறது. எல்லாத்துக்கும் மேல அவருக்கு அனுபவம் கிடைக்கும். அவருக்கு அனுபவம் கிடைக்கும். இப்போ ஒரு ஊருக்கு போனா பஞ்சமா இருக்குது, எப்படி இருக்குது, அந்த மக்கள் எப்படி இப்ப இருக்கிற முதல்வருக்கு திருவள்ளி எம் போனா அல்வா சாப்பிட அனுபவம் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆமா. மாரி கூட நம்ம சொல்லலாம். எம்ஜிஆர் போனாருன்னா, கிராமத்துல இருந்து வேலை செய்றவங்கலாம் ஓடி வந்து, ஐயா கடவுளே சில பேர் அப்படியே அழுவாங்களாம். ஆமாண்ணே. எம்ஜிஆர் பார்த்துருக்கோம். பார்த்தோன்னே அழுவாங்க. அப்ப அவரு த தலைவரே, புரட்சி தலைவரே இப்படிதான் சொல்லுவாங்களாம். அப்ப பக்கத்துல ஒரு எம்ஜிஆர் சொல்லிக்கிறாரு. என்ன முதல்வர்ன்னு சொன்னாங்களா பாத்தியா? ஆ இதுதான் எங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள பாண்டு. ரிலேஷன்ஷிப். அப்படி பார்த்து அப்படி வந்த இது. நீ என்ன பண்ற? நீ யார பார்க்குற? என்ன பண்றீங்க? என்ன சொன்னாரு புஷி ஆனந்த்? ஹெலிகாப்டர்லயே வந்தாலும் நோ. எங்க கட்சி ஆட்களுக்கு தான் பதவி எல்லாம். எம்எல்ஏ பதவி, சட்டமன்ற வேட்பாளர் டி நகர்ல விஷ்ணு ரெட்டி. டி நகர்ல செம அப்புனுவோ யாரோ ஒருத்தர் இருக்காரு. மாற்றுத்திறனாளி. மாவட்ட செயலாளர் சிறப்பா செயல்படுறவர். அவருக்கு இலவு கதைக்கலையா? அப்படி ஓரம் இல்லைப்பா தம்பி, அப்படி ஓரம் போ. ஆ. வாங்க விஷ்ணு ரெட்டி சார். யார் விஷ்ணு ரெட்டி யாரு? எந்த கட்சியில என்ன பொறுப்புல இருக்காரு? என்ன பொறுப்புல இருக்காரு? விஜயுடைய ஃப்ரெண்டு, மாப்பிள்ளையும் ஃப்ரெண்டு. அந்த சைடும் திமுக திமுக சைடும். சைடு. ஸ்லீப்பர் செல் அவ்வளவுதான். அவ்வளோதான் வேற முடிஞ்சது. என்ன புதுசா தனியா பாதி ஸ்லீப்பர் செல் அங்க இருந்து வந்திருக்கு. ஆமா. டி நகர்ல அப்ப அவர் என்ன பண்ணுவாரு? நேர்மையா ரூ. 1 கொடுக்க மாட்டேன். எங்கள் தலைவர் விஜய் சொன்னதுனால ரூ. 1 ஓட்டுக்கு பணம் கொடுப்பேன். செய்வாரா? தேர்தல் நடக்கட்டும். இவங்க வண்டவாளம் எவ்வளவு தண்டவாளம் இருப்பாரு பாரு. இவரு யாரு? ஆதவ அர்ஜுனா. பெரும் பணக்காரர்கள் தானே. இவர் ஆமா. சுத்தி இருக்கலாம் பாருங்க. அருண்ராஜ், மரிய வில்சன். மேரிய வில்சன். ஏழையா? அரிய வகை ஏழையா? என்ன கட்சிக்காக என்ன செஞ்சிருக்காங்க? ஜேபிஆர் குடும்பத்தர உடைய டைரக்டர். உரிமையாளர்ல ஒரு ஆள். அருண் யாருன்னா, இது ஐஸ்வரி கணேஷுடைய உறவினர்ல ஒருத்தர். இவங்களுக்கெல்லாம் எம்எல்ஏ சீட். பிரபுண்ணே. ஒய்பிஎம் பிரபு பிரபு. விட்டையும். பிரபுவாவது மாவட்ட செயலாளர் கட்சிக்காரன்னு சொல்லலாம். இவங்கெல்லாம் யாரு? எங்க இருந்து வந்து உறுப்பினர் ஆகுறாங்க? வந்த உடனே எப்படி தலைமை பதவி கொடுக்குறீங்க? அதுல இந்த மரிய வில்சன், இந்த அருண், விஷ்ணு ரெட்டி இவங்கெல்லாம் கட்சியில எந்த பொறுப்பும் கிடையாது. கிடையாது. நான் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுலாம் விஷ்ணு ரெட்டி தான். அதே மாதிரி சுப்பிரமணியமா ஏதோ ஒருத்தர் தென்காசிலேயே இங்க இருக்காரு. பெரிய பெருந்த பணக்காரர். அவரெல்லாம் புசிக்கின்னு இருக்கோம். ஊர்ல இருக்கிற எல்லா பெரும் பணக்காரர்களும் புசிக்கின்னு இருக்கும். புசின். எப்படி? கிட்ட இருக்கிறவனு வந்தா நின்னு கால்ல உழ வச்சு பார்க்குறாரு. ரசிக்கிறார். மேடையில. கை குடுத்துட்டு ஒரு அம்மா கை குடுத்துட்டு நிக்குது. அதுக்கப்புறம் யோசிக்குது. ஐய்யய்யோ! கட்டம் கட்டுறா சொல்லிட்டு அப்புறமா கால்ல விழுது. எல்லாரையும் கால்ல உழ வச்சு மேடையில இப்ப பார்க்குறேன். நீ என்ன சொன்ன வந்த புதுசுல? தலைவர் சொல்லிட்டாரு, யாரும் எதுவுமே கால்ல விழக்கூடாது. கால்ல இப்போ கால்ல விழனா மாட்டிட்டான். என்னய்யா கலாச்சாரம் உங்க கலாச்சாரம்? மாறுதல். நாங்கள் மாற்றம் கூட கிடையாது. தேவையை ஒட்டி வருபவர்கள்லாம் பேசுறீங்க. அதே மாரிண்ணே என்ன நண்பரா பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த கரூர் விஷயத்துல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். கரூர்ல நடந்தது ஒரு துயர சம்பவம். அதை விஷயமா சுருக்கிறதுக்கு உண்டான அர்த்தம் என்னவா? அவ்வளோ கேவலம். அவ்வளோ ஒரு இது. இவரு குற்ற உணர்ச்சி கொஞ்சம் சுத்தமா கூட இல்ல. இல்லை. கரூர் விவகாரத்துல இந்த 41 பேர் செத்தது சம்பந்தமான எந்த குற்ற உணர்ச்சியும் கிடையாது. இவருக்கு சொல்றேனே, இவர்களுக்கு எந்த சொல்றாருல என் உணர்வோட ஒன்றி போன சென்சிட்டிவான சென்சிட்டிவ் சென்டிமெண்டான சச்சி யாரு? அது சென்டிமெண்டலுக்கு மேல. 25 வருஷம் தான் என்ன பண்ணீங்க சஜிக்கு? இது வரைக்கும் விக்கிரவாண்டியில இருந்து இது வரைக்கும் இறந்து போன எவ்வளோ பேர் இருப்பான்? என்ன பண்ணீங்க? 2 மாவட்ட செயலர் வரும்போது செத்து போனான். மாவட்ட நிர்வாகி. ஆமா. கார் ஆக்சிடென்ட்ல. அது கூடயே 4, 5 பேர் செத்து போனாங்க. எல்லாம் செத்து கட்சி நிர்வாகிகள் தான். என்ன பண்ணீங்க?
ஒண்ணுமே பண்ணல. ஒருத்தன் பாவம் வடநாட்டிலேருந்து பொழைக்க வந்தவன் 2 பொம்பளை குழந்தைங்க, இளம் மனைவி துடிக்க விட்டு செத்து போயிட்டாங்க. டிஎன்ஏ எடுத்து சொல்றீங்க, அவருக்கு இதய நோய் இருந்தது. ஏன்டா ஒரு 2,00,000 கொடுத்தா நான் கெட்டா போயிடுவீங்க. அதிலயும் பணமா கள்ளக்காப்பியா? அந்த வார்த்தையிலும் கள்ளக்காப்பியா? இந்த வேலூர் கூட்டம் நடந்தது. அந்த செலவு எல்லாம் மாவட்ட செயலர் தலையில கட்டிட்டாங்க. இம்தியாஸ்னு ஒரு ஆளு, இன்னொரு மாவட்ட செயலர். எதுவுமே கட்சி கூட செலவு பண்றதில்ல. மொட்டை அடிக்க நான் சொல்றேங்க, தேர்தல் முடிஞ்ச உடனே எத்தனை பேர் ரோட்டுக்கு வரப்போறான் பாருங்க. இறுதியா என்னோட கேள்விண்ணே. இன்னைக்கு நேற்று வந்து பெரிய குற்றச்சாட்டு வந்து விஜய் அவர்களும் வைத்திருந்தார். எங்களுக்கு ஈவென்ட் நடத்த நீங்க பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. பொய் அதெல்லாம். சொல்லு. நேற்று காவல்துறையிலேருந்து மாவட்ட காவல்துறை நிர்வாகத்திலேருந்து ஒரு லெட்டர் அனுப்பிட்டாங்க. என்னன்னா, இவங்க கேட்டதே 4 நாட்களுக்கு முன்னாடி தான் 40 பெர்மிஷன். நாளுமன்றாங்க. 0 சேர்த்துட்டாங்க. 0 சேர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பெர்மிஷன்லாம் இருந்தாலும் நாங்க களத்துல போய் நேரடியா போய் ஆய்வு செஞ்சோம். என்னென்ன உதவி வேணுமோ காவல்துறை சார்பாக எவ்வளவு உதவி நாங்க செஞ்சோம். 5000 to 10,000 பேர் 10,000 உள்ள போயிட்டாங்கன்னாங்க. ஏன்னா எனக்கு அதாவது உண்மையா சொல்ல ஒரு போனா பொண்ணு பாலம்ல, பாலத்து மேல ஏறி நிக்குதுங்க. நிக்குது. 2 வீலர்ல பாருங்கண்ணே. 2 வீலர்ல போயிட்டு இப்படி போய் இதாகுறாங்க. இதுல இன்னொரு விஷயம்ண்ணே, அது ஒரு குற்றச்சாட்டாவே நம்ம சொல்லலாம். எல்லா கட்சிகளுக்குமே இருக்கக்கூடிய நெருக்கடி, காவல்துறையால் இருக்கக்கூடிய நெருக்கடி உண்மையிலே தாவகைக்கு தான் இல்ல. ஆமா. அதுதான் உண்மை. ஆனா இவர் மாத்தி பேசுறாரு. இது எப்படி எடுத்துக்கிறாரு? இவங்க பொதுக்கூட்டத்துக்கு பர்மிஷன் கேட்டா குடுத்துருவாங்கங்க. இவங்க பண்றது ஈவென்ட் கேட்குறாங்க. செயல் வீரர்கள் சந்திப்புன்னு. அது எவ்வளோ பேருன்னு கேட்பாங்க. 5000க்குள்ளனா அதுக்கு ஒரு நார்ம்ஸ் இருக்குது. எஸ்ஓபி இருக்குது. அதனால தான் இவர்களுக்கு அந்த லேட் ஆகுறது மற்ற விஷயங்கள்லாம். பொதுக்கூட்டம்னு கேட்டா இந்த வாரத்திலே 10 பொதுக்கூட்டம் பர்மிஷன் வாங்கி நடத்திட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா உனக்கு பேச வராதே. அதான் பிரச்சனை. 2வது இந்த தொண்டர்கள பத்தி எந்தவித கவலையும் இவருக்கு கிடையாது. கிடையாது. இன்னைக்கும் பாருங்க ரோட் ஷோ பண்ணிட்டு இருக்காரு. மறுபடியும் ஆரம்பிக்கிறாரு. இந்த கூட்டமே வந்து ஒரு எந்த நார்ம்ஸ்குள்ளேயும் வராத கூட்டம் இது. நான் போம்போது நான் 4 ஹவர் போறேன். யாரும் வராதீங்கன்றேன். வர வைக்கிறதுக்கு போற கூட்டம் தான் அது. இந்த வேலைலாம் பண்றது. இந்த புஷின்ற ஒரு கேரக்டர் இருக்குல்ல, இந்த வேலைய தான் பண்றது. அந்த விருப்பம்னு பார்த்தீங்கல்ல, ஆமா. எல்லாம் சொல்லுவாங்க. அவர் போனா வரதானே சார் செய்வாங்க. அப்ப காஞ்சிபுரத்துக்கு போனார்ல, அப்ப ஏன் வரலன்னு வரல. கேட்பாங்க. இதுதான் கேள்வியே இல்ல. இவன் வேலையே இதுதான். மத்த தலைவர்லாம் போறாங்கல்ல, அப்ப மத்த தலைவரும் எங்க தலைவரும் ஒண்ணான்றது. என்ன அவன் உன்ன போனா கடிச்சா பின்ன போனா பின்ன போனா உடைச்சான்னு கிடையாது. தான் பண்ண முடியும். கண்டிப்பா. மிக்க நன்றி உங்க நேரத்துக்கு.